Good morning. இந்த திருவிழையானது பங்கெடுத்ததாக ஷைலஜா அவருடைய பிறந்தநாள் கமலா ஷைலஜா ஹாப்பி பர்த்டே மற்றும் சங்கீதா தீபக் ஹாப்பி பர்த்டே மற்றும் எட்வின் ஃபேமிலி குடும்பத்தினரும் பங்கெடுத்ததாகும் மற்றும் ஜோயல் பார்க் கமலா ஹாப்பி பர்த்டே மற்றும் மரித்த அந்தனி சுவாமி மரியம்மா நாயக்கன் தேவந்தி அம்மா மேரி ரோசரி ஆண்களுக்காக இந்த திருவிழா கொடுக்கப்படுகின்றது. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. சகோதரர்களுடைய தூய மனிதர்களை கொண்டாட நம் தலைவர் பொருட்கள் நம்பாவை ஏற்றுக்கொள்வோம். எல்லா உலகிடமும் சகோதர சகோதரி உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நாம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் உள்ள இறைவன் மீது இருக்க வைத்து நம் பாவனை மன்னித்து நம்மை நிலைவாழ்வுக்கு அழைத்து செல்வராக. ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, எங்கள் இறைவா, உம் திருமகன் உலகை அன்பு செய்து சாவுக்கு தம்மை கழித்தார். உமது உதவியால் அதே அன்பில் நாங்களும் விரைந்து முன்னேறி செல்ல அருள் பெறுகிறாக. உம்முடைய தூயாவின் ஒன்றிற்குள் இறைவனாய் என்று வாழ்ந்து ஆட்சி செய்ய நீங்கள் ஆண்டவரும் உம் திருமகனாகிய இயேசு கிறிஸ்துவின் உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். இறைவாக்கினர் எசேக்கியேல் நூலிலிருந்து வாசகம். தலைவராகிய ஆண்டவர் கூறியது, இதோ நான் இஸ்ரவேலர் சிதறுண்ட நாடுகளிலிருந்து அவர்களை அழைத்து எம் அருகினின்றும் கூட்டிச் சேர்த்து அவர்களின் சொந்த நாட்டிற்கு கொணர்வேன். இஸ்ரவேலின் மலைகள் மீது அவர்களை ஒரே நாட்டினர் ஆக்குவேன். அவர்கள் எல்லோருக்கும் ஒரே அரசன் இருப்பான். அவர்கள் இனிமேல் ஒருபோதும் இரு நாடுகளாகவோ இரு அரசுகளாகவோ பிரிந்திரார். அவர்கள் இனிமேல் ஒருபோதும் தங்கள் தெய்வ சிலைகளாலும் இழிந்த அருவருப்பான பொருள்களாலும் தங்கள் வேறெந்த குற்றங்களாலும் தங்களை தீட்டுப்படுத்தி கொள்ள மாட்டார்கள். ஏனெனில் அவர்கள் பாவம் செய்த எல்லா குடி
குடியிருப்புகளில் இருந்து அவர்களை நான் மீட்டு தூய்மையாக்குவேன். அவர்கள் எனக்கு மக்களாயிருப்பர், நான் அவர்களுக்கு கடவுளாயிருப்பேன். என் ஊழியன் தாவீது அவர்களுக்கு அரசனாயிருப்பான். அவர்கள் அனைவருக்கும் ஒரே ஆயன் இருப்பான். என் நீதி நெறிகளின்படி அவர்கள் நடப்பர். என் நியமங்களை கருத்தாய் கடைபிடிப்பர். நான் என் ஊழியன் யாக்கோபுக்கு கொடுத்ததும் உங்கள் மூதாதையர் வாழ்ந்ததுமாகிய நாட்டில் அவர்கள் வாழ்வர். அவர்களும் அவர்களின் மக்களும் மக்களின் மக்களும் அங்கு என்றென்றும் வாழ்வர். என் ஊழியன் தாவீது என்றென்றும் அவர்களின் தலைவனாயிருப்பான். நான் அவர்களுடன் நல்லொரு உடன்படிக்கை செய்து கொள்வேன். அது அவர்களுடன் என்றென்றும் நிலைத்திருக்கும். நான் அவர்களை நிலை பெறச் செய்து அவர்களை பெருக செய்வேன். என் தூயகத்தை அவர்கள் நடுவே என்றென்றும் நிலைக்கச் செய்வேன். என் உறைவிடம் அவர்கள் நடுவே இருக்கும். நான் அவர்களுக்கு கடவுளாயிருப்பேன். அவர்கள் எனக்கு மக்களாயிருப்பர். என் தூயகம் அவர்கள் நடுவே என்றென்றும் நிலைத்திருக்கையில் இஸ்ரவேலை தூய்மைப்படுத்துபவர் ஆண்டவராகிய நானே என வேற்றினத்தார் அறிந்து கொள்வர். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவாக்கு நன்றி. பதுவரை பாடல் பல்லவி. ஆயத்தம் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காத்திடுவார். ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காத்திடுவார். மக்களினத்தாரே, ஆண்டவரின் வாக்கை கேளுங்கள். தொலையிலுள்ள கடலோர பகுதிகளில் அதை அறிவியுங்கள். இஸ்ரவேலை சிதறடித்தவரே, அதை கூட்டிச் சேர்ப்பார். ஆயர் தம் மந்தையை காப்பது போல் அதை காப்பார் என்று சொல்லுங்கள். ஆயர் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காத்திடுவார். ஏனெனில் யாக்கோபை ஆண்டவர் மீட்டார், அவனிலும் வலியவன் கையினின்று அவனை விடுவித்தார். அவர்கள் வந்து சீயோனின் உச்சியில் பாடி மகிழ்வார்கள். ஆண்டவரின் கொடைகளை முன்னிட்டு பூரிப்படைவார்கள். ஆயர் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காத்திடுவார். அப்பொழுது கன்னிப் பெண்கள் நடனமாடி களித்திருப்பர். அவ்வாறே இளைஞரும் முதியோரும் மகிழ்ந்திருப்பர். அவர்களுடைய அழுகையை நான் மகிழ்ச்சியாக மாற்றுவேன். அவர்களுக்கு ஆறுதல் அளிப்பேன். துன்பத்திற்கு பதிலாக இன்பத்தை அருள்வேன். ஆயர் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காத்திடுவார். ஆண்டவர் நம்மை காத்திடுவார். எனக்கு எதிராக நீங்கள் இழைத்த குற்றங்கள் அனைத்தையும் விட்டுவிடுங்கள். புதிய இதயத்தையும் புதிய மனதையும் பெற்றுக்கொள்ளுங்கள் என்கின்றார் ஆண்டவர். ஆயர் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவர்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய திருநற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் மரியாவிடம் வந்திருந்த யூதர் பலர் இயேசு செய்ததை கண்டு அவரை நம்பினார். ஆனால் அவர்களுள் சிலர் பரிசேயரிடம் சென்று இயேசு செய்ததை தெரிவித்தனர். தலைமை குருக்களும் பரிசேயரும் தலைமை சங்கத்தை கூட்டி, இந்த ஆள் பல அரும் அடையாளங்களை செய்து கொண்டிருக்கிறானே, என்ன செய்யலாம்? இவனை இப்படியே விட்டுவிட்டால் அனைவரும் அவரிடம் நம்பிக்கை கொள்வார். அப்போது ரோமியர் வந்து நம் தூய இடத்தையும் நம் இனத்தையும் அழித்து விடுவார்களே என்று பேசிக்கொண்டனர். காயாப்பா என ஒருவர், அவர்களுள் ஒருவர், அவர் ஆண்டின் தலைமை குருவாக இருந்தார். அவர் அவர்களிடம், உங்களுக்கு ஒன்று தெரியவில்லையா? இனம் முழுவதும் அழிந்து போவது
மட்டும் மக்களுக்காக இருப்பது நல்லது என்பதை நீங்கள் உணரவில்லையா என்று சொன்னார். இதை அவர் தாமாகவே சொல்லவில்லை. அவர் ஆண்டின் தலைமை குருவாய் இருந்ததால் இயேசு தம் இனத்திற்காக மற்றும் இன்றி சிதறி வாழ்ந்த கடவுளின் பிள்ளைகளை ஒன்று சேர்க்கவும் நோக்குடன் அவர்களுக்காகவும் இறக்கப் போகிறார் என்று இறைவாக்காக சொன்னார். ஆகவே அன்றிலிருந்து அவர்கள் இயேசுவை கொன்றுவிட திட்டம் தீட்டினார்கள். அது முதல் இயேசு யூதரிடையே வெளிப்படையாக நடமாடவில்லை. அவர் அவ்விடத்திலிருந்து அகன்று பாலைநிலத்திற்கு அருகில் உள்ள பகுதிக்கு போனார். அங்கு எப்ராயிம் என்னும் ஊரில் தம் சீடருடன் தங்கியிருந்தார். யூதர்களுடைய பாஸ்கா விழா ஆண்மையில் நிகழ இருந்தது. விழாவுக்கு முன் தங்கள் தூய்மை சடங்குகளை நிறைவேற்ற பலர் நாட்டுப்புறங்களிலிருந்து எருசலேமுக்கு சென்றார்கள். அங்கு அவர்கள் இயேசுவை தேடினார்கள். அவர் திருவிழாவுக்கு வரவே மாட்டாரா? நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள் என்று கோவிலில் நின்று கொண்டிருந்தவர்கள் தங்களுடைய பேசிக்கொண்டார்கள். ஏனெனில் தலைமை குருக்களும் பரிசாரர்களும் இயேசுவை பிடிக்க எண்ணி அவர் இருக்கும் இடம் யாருக்காவது தெரிந்தால் தங்களிடம் வந்து அறிவிக்க வேண்டும் என்று கட்டளை இட்டிருந்தார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவில் அன்பான சகோதர சகோதரர்களே, என்னுடைய நற்செய்தி நாம் பார்க்கும் பொழுது ஒரு மனிதனுடைய வளர்ச்சியை பார்த்து பொறாமப்படுகின்ற மக்கள். இது நம்ம கூட நிறைய இந்த மாதிரி வாழ்க்கையில் அனுபவிச்சிருக்கலாம், இல்லை நம்ம மற்றவங்களுக்கு செஞ்சுருக்கலாம். யாராவது நம்மளுக்கு குடும்பத்தில் இருக்கவங்களோ, நம்ம வீட்டாக்கு பக்கத்தில் இல்லை நம்ம வேலை செஞ்சு யாருன்னா கொஞ்சம் மேலே வந்தாங்கன்னா அது எத்தனை பேர் வந்து அவங்கள மகிழ்ச்சியோடு நம்ம வந்து அவங்கள அப்ரிஷியேட் பண்ணுறோம். இருக்கோமா இங்கே யாராவது மற்றவங்க யாராவது நம்ம அண்ணன் தம்பி பசங்களோ இல்லை யாரோ வந்து ஒரு புது வீடு வாங்கிட்டாங்க, இல்லை அவங்க வந்து ஒரு நல்ல வளர்ச்சியில் வந்து ஒரு நல்ல வேலை கழிச்சு அது மாதிரி இருக்கும் பொழுது அதை நம்ம பார்த்து சந்தோஷப்படுறோமா? பண்ணுறீங்களா? அப்போ நீங்களாம் நல்ல கிறிஸ்தவங்களை வாழ்றீங்கன்னு அர்த்தம். ஓகே. ஆனால் இந்த உலகத்தில் அப்படி இல்லை. ஏன்னா இந்த உலகம் வந்து யாராவது கொஞ்சம் மேலே வர்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு கீழே இருக்கணும் அப்படின்னு தான் நிறைய பேர் எதிர்பார்க்குறாங்க. நீங்கள் இந்த பொலிட்டீஷியன்ஸ்லாம் பாருங்கள். ஒரு எம்எல்ஏ வந்து வந்தாங்கன்னா இன்னொரு எம்எல்ஏக்கு ஆகாது. இந்த மாதிரி ஒரு பார்ட்டி மேலே வச்சுன்னா இன்னொரு பார்ட்டிக்கு பிடிக்காது. அது மாதிரி உலகத்தில் எல்லா இடத்துலையும் இந்த குழப்பமே இருக்குது. இப்போ நடந்துருக்கிற அந்த வாரம் கூட நீங்கள் பாருங்களேன். யாரோ ஒருத்தர் வந்து இன்னொரு நாட்டை வந்து அவங்க ஆட்சி செய்வதற்காக தான் இந்த குழப்பம். அதனால் எவ்வளோ பேர் இருந்திருக்காங்க, எவ்வளோ பேர் வந்து கஷ்டப்பட்டுருக்காங்க. என்னுடைய நட்சத்திரம் நான் பார்க்கும் பொழுது ஆண்டவர் இயேசு வந்து தன்னுடைய நண்பர்கள் வீட்டில் போயிட்டு லாசரஸ் இறந்தவர்கள் வந்து உயிர் கொடுத்து அவர் எழுப்புறாங்க. அதை பார்த்த நிறைய மக்கள் வந்து ஆண்டவர் இயேசுவை நம்புகிறாங்க. நான் கண்டிப்பாக இப்போ யாருன்னா நம்ம வீட்டில் யாருன்னா இறந்துட்டுருக்கிறாங்க, 2 நாள் 3 நாள் ஆகிட்டு பிறகு திடீர்னு வந்து அவங்க ஏஞ்சிக்கிறாங்க. எவ்வளோ பெரிய மிராக்கிள் இல்லையா? அப்படி இருக்கும் பொழுது அந்த ஊரில் இருக்கவங்க மற்ற ஊரில் இருக்கவங்களுக்கெல்லாம் இது பரவுது. ஒரு மனிதன் 4 நாள் ஆகிட்டு பிறகு மீண்டும் அவர் ஏஞ்சி வந்தார் அப்படின்னு சொல்லும் பொழுது அது பெரிய ஆச்சரியம். அப்போ தான் ஜனங்க வந்து நம்புறாங்க, இது வந்து கடவுளால் மட்டும் தான் பண்ண முடியும், மனிதனால் முடியாது. அதனால நம்ம அவரை நம்புறோம், அவர் தான் மெஸ்ஸியாக இருக்க முடியும் அப்படின்னு சில பேர் நம்புறாங்க. அந்த சில பேர் நம்புறதை பார்த்து சில பேர் போயிட்டு அந்த கவுன்சிலில் போய் சொல்கிறாங்க, என்ன இந்த ஆள் அது இவ்வளோ மிராக்கல்லாம் பண்ணிகிட்டே இருக்காரு, ஒருவேளை நம்ம வந்து இவனை தடுக்கலை அப்படின்னா நம்ம வந்து இடமே வந்து அழிச்சிடும், நம்ம இந்த ரோமியர் வந்து நம்ம ஆட்சி பண்ணுவாங்க, அதனால நம்ம ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லி கடைசியில் அவங்க பிளான் பண்ணுறாங்க, அவர் எப்படின்னா சாப்பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி. சொல்லணும்னாலே என்னுடைய நற்செய்தி வந்து நமக்கு ரொம்ப பொருத்தம். சில நேரத்தில் நம்மளுடைய வாழ்க்கையோட எப்படி தான் இருக்கும். யாராவது ஒருத்தர் வந்து யாராவது நம்மளுக்கு மேலாக யாராவது வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது ஆகணும் அப்படின்னு விருப்பப்படணும். அது சில பேர் ஜெபம் பண்ண இருக்காங்க. அந்தோனியார்கிட்ட போயிட்டு கையால் கட்டுறாங்க, அந்த குடும்பத்துக்கு ஏதாவது ஆகணும், பிரச்சனை ஆகணும், ஆக்சிடென்ட் ஆகணும் அப்படின்னெல்லாம் போய் அப்படின்னு எனக்கு யாரோ ஒருத்தர் வந்து சொன்னாங்க. ரொம்ப நாளுக்கு முன்னே எனக்கு கூட யாரோ ஒருத்தர் வந்து சொன்னாங்க, ஃபாதர் எனக்கு ஒருத்தர் ரொம்ப தொல்லை கொடுக்குறாங்க, என்ன ஆகிடும் ப்ரே பண்ணி ஃபாதர் அப்படின்னு. அந்த ஃபாதர்கிட்டே வந்து சொல்கிறாங்க,
கிறிஸ்துவர்களே, இந்த மாதிரி சில நேரத்தில் சில பேர் மக்கள் வந்து தவறான புரிதல்லாம் இருப்பாங்க. ஆனால் அந்த புரிதலோடு அவங்க இருக்கிறதில்ல, மற்றவங்களை கொல்லணும் அப்படின்ற ஒரு மனப்பான்மை இருப்பாங்க. அது ரொம்ப தவறு. கிறிஸ்துவர்களே, என்னுடைய நற்செய்தியில் வந்து ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கலாம். கடவுள் வந்து ஒரு ஒரு மனிதனுக்கும் ஒரு ஒரு உயிர் கொடுத்து அவங்களுக்கு இன்னும் சில டேலண்ட் கொடுத்துருக்காங்க. அதை நம்ம பாராட்டணும், அதை நம்ம மதிக்கணும். இப்போ எனக்கு சில விஷயங்கள் கடவுள் கொடுத்துருப்பார், எனக்கு அடுத்த இன்னொரு கடவுள் இன்னொரு கிஃப்ட் கொடுத்துருப்பார். அவர் கொடுத்துருக்க கிஃப்ட்டை வச்சு நானே வந்து புறமாட்டேன். அதனால என்ன பிரயோஜனம்? எந்த பிரயோஜனமும் கிடையாது. கடவுள் வந்து ஒருத்தருக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்துருக்கிறத பார்த்து அதை நம்ம வந்து சந்தோஷப்பட்டு நம்ம மகிழ்ச்சியாக இருக்கணும். நீங்கள் பார்த்துருப்பீங்க 19th ஒரு கிரிக்கெட் மேட்ச் நடந்தாங்க இல்லையா? நம்மகிட்ட உள்ளே இருக்கிற ஒரு கப்பு கொண்டு வந்து நம்ம அங்கே வச்சுருக்கோம். அது சும்மா தான் இருக்குது. ஆனால் சில அந்த கப்புக்காக வந்து யாரும் உழைச்சாங்க. அது வந்து திருச்சியில் தான் நம்ம அனுப்பிச்சோம். அவங்க தான் போய் விளையாட்டு அவங்க வந்து விடவே இல்லை. இல்லை, இந்த கப்பை நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. எதுக்கு? இல்லை, இதை நாங்கள் வெயிட் பண்ணது. சரி, நீங்கள் வெயிட் பண்ணது என்ன இப்போ அவங்களுக்காக இப்போ கொடுத்துட்டு நீங்கள் மகிழ்ச்சி பண்ணல. கடைசியில் அவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா இங்கே இருக்கிற கப்புகள்லாம் எடுத்து போயிட்டாங்க. எனக்கு தெரியாமல் எப்படி பண்ணுறாங்க. எவ்வளோ தவறான ஒரு விஷயம் தான். எவ்வளோ ஒரு மென்டலி எவ்வளோ பிளாக்காக இருக்காங்க. அதாவது தன்னுடைய குடும்பத்தில் இருக்க மக்கள் எல்லாம் சேர்ந்து நம்ம ஒரே குடும்பத்தில் இருக்காங்கன்னு நமக்கு தெரியல. தெரிஞ்சும் தெரியாமல் இருக்கலாம். தெரியாது நம்ம சொல்ல முடியாது. அந்த உணர்வே இல்லை. இது வந்து நம்முடைய குடும்பம். இந்த பொருள் வந்து ஒரு பொருள் வந்து இது என்னுடைய பொருள், இது என்னுடைய பொருள் இல்லை, இது நம்முடைய பொருள். இங்கே திருச்சியில் இருக்கிறது எல்லாருமே இப்போ கோயிலில் இருக்கவங்க நாங்கள் தான் பாடணும், இந்த மைக் எந்த அப்படின்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஏன்னா இந்த குடும்பத்தில் இருக்கும் அனைவருமே இந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள். உங்களுக்கு ஒருத்தருக்கு என்னென்ன உரிமை இருக்கோ அந்த உரிமை எல்லாருக்குமே உண்டு இல்லையா? இப்போ இவர் கேமரா வச்சுருக்காரு, அது அவருடைய பர்சனல். அதை வந்து நம்ம உரிமை காட்ட முடியாது. அதை எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்ல முடியுமா? அது அவருடைய பர்சனல். அந்த பொருள் நம்மளுக்கு தேவையில்லை. ஆனால் இதெல்லாம் வந்து திருச்சுவைக்கு சார்ந்ததோ அது எல்லாருக்குமே சார்ந்தது தான். கிறிஸ்துவங்களே, அதெல்லாம் தான் பாருங்கள், திருச்சுவை நம்மளுக்கு எப்படி ஒரு உரிமை கொடுத்துருக்காரு. நீங்கள் உலகத்தில் நீங்கள் எங்கே போனாலும், நீங்கள் கேத்தலிக்காக இருந்தீங்கன்னா நீங்கள் எந்த கோயிலுக்குன்னா நீங்கள் போகலாம், எந்த திருச்சிக்கு நீங்கள் போகலாம். ஆனால் அஃப்கோர்ஸ் நீங்கள் லெட்டர் வாங்கி போகணும். அங்கே போயிட்டு பிறகு அந்த குடும்பத்தில் நீங்கள் சேர்ப்பீங்க. இங்கேருந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டு போகணும். அப்போது யூனிவர்ஸில் வந்து கடவுள் நம்மளுக்கு எவ்வளோ கிஃப்ட் கொடுத்துருக்காரு பாருங்க. எவ்வளோ அந்த ஒற்றுமையோடு இருக்கிறதுக்கு கடவுள் நம்மளுக்கு அந்த ஞானத்தை கொடுத்துருக்காரு. கிறிஸ்துவர்களே, கடைசியில் வந்து ஒரு வார்த்தை வந்து அந்த புதுதாக வந்திருக்கிற அந்த ஆண்டின் ஒரு காயாப்பா அப்படின்ற ஒரு தலைமை குருவானவர் வந்து எப்படி சொல்லுகிறார், ஒரு ஊரெல்லாம் அழியறதுக்கு பதிலாக ஒரு மனிதன் சாவது பெட்டர் இல்லையா அப்படின்னு அவர் இறைவாக்கியார் மாதிரி சொல்கிறார். அதாவது அது அவருடைய வார்த்தை கிடையாது. அந்த சமயத்தை அவர் மூலியமாக அந்த வார்த்தையை சொல்கிறார். ஆண்டவர் இயேசு வந்து வெறும் கிறிஸ்தவர்களுக்கு மட்டும் கிடையாது, கத்தோலிக்க திருச்சபைக்கு மட்டும் கிடையாது, உலகத்தில் இருக்க இறந்தவர்களும் பிறக்க போகிறவர்களும் வாழ்ந்து கொண்ட அனைவருக்குமே அவர் கடவுள். இதை நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்முடைய கடவுள் வந்து உலகத்தில் இருக்கிற அனைவருக்குமே அவர் தான் கடவுள். இது நம்முடைய விசுவாசம். இதுதான் உண்மை கடவுள். அதனால கடவுள் நமக்கு இந்த ஒரு ஆசீர்வாதம் கொடுத்துருக்காருன்னா அதை நம்ம சந்தோஷப்படணும். என்னுடைய நற்செய்தியில் பார்க்கும் பொழுது அவர்கள் பிளான் பண்ணுறாங்க, எப்படின்னா இவரை வந்து கொலை பண்ணணும் அப்படின்னு. கிறிஸ்துவர்களே, எப்பொழுதுமே நம்முடைய பிளானிங் எல்லாம் எப்படி இருக்கணும்னா மற்றவங்களுக்காக நம்ம சேவை செய்யக்கூடியதாக பிளானிங்காக இருக்கணும். மற்றவர்களுக்கு உதவி பண்ணக்கூடிய பிளானிங்காக இருக்கணும். மற்றவங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு விதத்தில் அவங்களுக்கு வந்து நம்மளால ஒரு சின்ன சந்தோஷம் கிடைக்குதா அப்படின்னு அந்த மகிழ்ச்சி கொண்டு வரக்கூடிய விஷயத்துக்காக நம்ம பிளான் பண்ணணும். அதுதான் உண்மையான கிறிஸ்தவர்கள். அதனாலே நம்ம திருவள்ளுவர் கடவுளுக்கு நாம் ஜெபிப்போம். இறைவா, யாராவது எனக்கு மேலே யாராவது வளர்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு நல்ல ஆசீர்வாதம் கொடுத்து, இன்னும் அவங்களை ஆசீர்வதித்து அமைதியும் சமாதானம் கொடுத்து அதை பார்த்து நான் மகிழ்ச்சி கொள்ளக்கூடிய ஆசீர்வாதம் காரணம் என்று மன்றாடுகிறோம். கருமாளிகை பொருட்களை இறைவா
ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திராவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் இருந்தவர் ஏற்றுக்கொள்வாராக. எல்லாம் இறைவா, கிறிஸ்து நம்பிக்கையின் படிப்பினால் நீர் நிரப்பியுள்ள உம் அடியார்களுக்கு எங்களுக்கும் சிறைசாய்த்தலும் இப்பலியின் பயனாக இவர்களை புனிதப்படுத்துகிறாக எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவரோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களின் மேல் எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம், இறைவனாய் ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூய்மையான தந்தை என்று உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராக கிறிஸ்து வழியாக என்னாலும் எடுத்து நாம் நமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம்முடைய பிள்ளைகளின் உள்ளங்களை தூய்மைப்படுத்தி புதுப்பிக்க பயனுள்ள சிறப்பான காலத்தை ஏற்படுத்தினேன். அதனால் நாங்கள் மட்டுமீறிய பற்றுதலிலிருந்து விடுதலை பெற்று நிலையானவற்றில் மேன்மேலும் மனதை செலுத்துமாறு எங்களை தூண்டுகின்ற காலம் இதுவே. ஆகவே புனிதனரோடும் வானதூதனரோடும் சேர்ந்து நாங்கள் உண்மை புகழ்ந்தேத்தி முடிவென்று சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகின்றவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நேர்மையாகவே தூய்மை திருந்தனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உடலும் ரத்தமாக எங்களுக்கு மாறுவனமாக. அவர் பாடுபட உள்ளம் கிடைத்து தம்மை கழித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர் கழித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏன் இது உங்களுக்காக கைவிடப்படும் என் உடல். அவனமே இருந்து அருந்திய பின் கிண்ணத்தை விடுத்து மீண்டும் உனக்கு நன்றி கூறி நம் சீரல் கழித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பலர்கள், ஏன் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய ரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காக பலருக்காகவும் செல்லப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கை மறைபொருள். ஆகவே ஆண்டவரை நாங்கள் கிறிஸ்துவின் இறைப்பினை உயிர்ப்பு நினைவு கூர்ந்து வாழ்த்தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிணத்தை உமக்கு பெற்றோம். உம் திருமணம் என்று ஊழியம் புரிய தகுதியுடன் எங்களை ஏற்றுக்கொள்ள எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் ரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவி கொண்டு சேர்க்க வேண்டும் என்பதை தாழ்வுடன் கொண்டாடுகின்றோம். ஆண்டவரை உலகெங்கும் வரவிருக்கும் உமது திருவை நினைவு கூர்ந்தள்ளும் எங்கள் திருத்தந்தை இளையோ எங்களாய் பீட்டர் எல்லா திருநீராயரோடும் உமது திருவில் நம்பி நிறைவேற செய்துள்ளோம். மேலும் உயிர்த்தொழில் எதிர்நோக்கி தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரியும் இறந்தோர் இறக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமணத்தில் ஏற்றிடும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரம். கடவுள் கண்ணித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்களை உலகிலும் உகந்தவராக இருந்தவராகிய புனித அனைவரோடும் நாங்கள் நிலைப்பாட்டில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்துவின் உம்மை புகழ்ந்தேத்தும் வரவுள்ள உம்மை மன்றாடுகின்றோம்.
இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே தூயாவின் ஒன்றில் எல்லாம் புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைவனால் பயிற்சிகள் நாம் மனித சொல்லுவோம். விண்ணுலகில் எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்று வருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தள்ளும். ஆண்டவரே, தீமையிலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாள் நம்பிக்கையின் அதுவாய் மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுது விடுதலை பெற்று யாதன் கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கிய பேரின்பத்துக்காக மீட்பராக இயேசு கிறிஸ்துவுக்காக காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்று உமது. ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டு செல்கிறேன், அமைதி உங்களுக்கு அளிக்கின்றேன் என்ற ஒரு திருத்தூதருக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உங்கள் திருவையில் நம்பிக்கை கண்ணோக்கி உங்கள் திருவுள்ளத்துக்கு ஏற்பதற்கு அமைதி மற்றும் நிலைத்தவராக என்றென்று மாற்ற ஆட்சி செய்கிறவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களுடன் என்றும் இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதி பகிர்ந்து இருநின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இருநின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இருநின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவன் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர், செம்மறியின் விருது கிடைக்கப் பெற்றோர் பேறு பெற்றோர். இன்னாண்டவரே, எழுந்திருந்த நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியல்லும் எனது ஆன்மா நலமடையும். இறைவா, என் உள்ளம் வருவாய். என் உயிரின் உயிரே, என் வாழ்வின் வழியே, தலைவாய் உன்னை வருவாய். என் வாழ்வும் என் வளமும் என் தாவும் நீதானே. இறைவா, Yeah.
வாழ்வினூற்றே இறைவா என் உள்ளம் வருவாய். என் உயிரின் குரலே என் வாழ்வின் வழியே தலைவா நீ உன்னை தருவாய். என் வாழ்வும் என் மனமும் எல்லாரும் நீதானே. இறைவா தலைவா அன்பினை பொழிவாய். என் சுவாச காற்றே என் வாழ்வின் ஊற்றே இறைவா என் உள்ளம் வருவாய். மன்றாடுவோமாக. எல்லாம் உள்ள இறைவா, எங்களுக்கு அருள் புரிய உண்மை வேண்டுகின்றோம். இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் கொள்ளுகின்ற நாங்கள் அவருடைய உறுப்பினரான என்றும் விளங்குமாக என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கிற அவர் வழியாக நம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவரே, உமது இரக்கத்தின் கொடைகளை எதிர்பார்க்க உங்கள் மக்களுக்கு ஆசை வழங்கியர்களும் உமது தூண்டலாக தாங்கள் விரும்புவதை உமது வாழ்வுமையான அவர்கள் பெற்றுக்கொள்வராக. எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக நம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவரோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாருங்கள், திருவிழை நிறைவேற்று. இறைவனுக்கு நன்றி. உங்களுக்கு நன்றி கவர்மெண்ட் சொல்லி கிறிஸ்துவனுடைய நாளைக்கு டைமிங் வந்து தமிழ் புதுசு ஒரே புதுசு தான் இல்லையா? 6 மணிக்கு கண்ணா, 7:30 மணிக்கு தமிழ், அப்புறமா 9:30 மணிக்கு ஆங்கிலத்தில் இருக்கும். இன்னைக்கு கோயில் கிளீனிங் இருக்கு. யாராவது வந்து வாலண்டியர்ஸாக வந்து கோயில் கிளீனிங் பண்ணோம் அப்படின்னா சொல்லுவாங்க. 10 மணிக்கு நாதனை தாங்கிய ஆலயமே, ஞானம் நிறை கண்ணிகையே, மாண்புயரேறு தூண்களுமாய், மாண்புயரேறு தூண்களுமாய், பலிபீடமுமாய் அலங்கரித்தாயே, ஞானம் நிறை கண்ணிகையே, பாவ நிழலே அணுவா, பாதுகாத்தாரும்
யார்